இந்த மாதிரி இருக்கிற பிக்கை வந்து இப்படி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெல், நம்மளில் நிறைய பேர் வந்து பழைய காலத்து ஃபோட்டோ வந்து எப்படியாவது ரெஸ்டோர் பண்ணி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நம்ம ஒரு ஸ்டூடியோ போனால் அதுக்கு வீண் செலவு 100, 200, 300 அப்படின்னு நம்மளுக்கு ஆகும். பட் இந்த வீண் செலவுலாம் தேவையில்லாமல் நம்ம மொபைல்லேயே நம்மளோட பழைய ஃபோட்டோ வந்து ரிஸ்டோர் பண்ணி அழகாக நீட்டாக க்ளீனாக வந்து பண்ண முடியும். இது எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ ஹவு டு ட்ரிக்ஸ் அப்படின்ற சீரிஸோட இன்னொரு எபிசோடில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோ, கிளாரிட்டி இல்லாத ஃபோட்டோ வந்து எப்படி வந்து புதுசாக மாற்றி அண்ட் அதை ரிஸ்டோர் பண்ணுறது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கேர்ஃபுல்லாக தெரியும். ஸோ என்னோட பேர் எதாருன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கரின் அப்படின்ற யூடியூப் சேனல்னா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷோர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வாங்க அந்த ஃபோட்டோ ரிஸ்டோர் பண்ணுற ஆப் என்ன அப்படின்னு ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருப்பேன். என்னோட ஒரு பழைய ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஃபுல்லாக லாஸ்ட் இமேஜாக இருக்கும். ஸோ அந்த இமேஜோட கிளாரிட்டியை ரிஸ்டோர் பண்ணிவிட்டு புது ஃபோட்டோ மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். ஸோ இதுக்கு தேவை இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் பேர் தான் ரெமினி. REMINI ரெமினி அப்படின்ற அப்ளிகேஷன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ரெமினின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு லாஸ்ட் ஃபோட்டோஸ், அதாவது கிளாரிட்டி போன ஃபோட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அதோட கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஆப்போட வேலை. பேசிக்கலாக அது பேர் தான் ரெஸ்டோரேஷன், இமேஜ் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளில் நிறைய பேர் வந்து நம்ம தாத்தா உருது இல்லை அவங்களோட பழைய யாராக ஃபோட்டோ வந்து ரொம்ப குவாலிட்டியே இல்லாமல் ரொம்ப பிளரியாக இருக்கும். ஸோ அதை ரிஸ்டோர் பண்ணணும்னா லோக்கல் ஸ்டூடியோஸில் கொண்டு போனால் அவங்க ஃபோட்டோஷாப் எடுத்து அழகாக ரிஸ்டோர் பண்ணுவாங்க. பட் இந்த வீண் செலவெல்லாம் தேவையே இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஃபோன் மூலியமாகவே இந்த ஆப் மூலியமாக வச்சு பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் மந்த்லி காசு கொடுக்கும். பட் நான் அதுக்கு கொஞ்சம் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட ஃப்ரீ ஃபீச்சர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தேவை இருக்கிற விஷயங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 30 செகண்ட் ஆட் பார்த்தா மட்டும்தான் அது என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்ஹான்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை இருக்கிற அந்த பழைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது தேவை இருக்கிற க்ராப் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பெரிய இமேஜை நான் இங்கே சின்ன இமேஜாக ஆக்குறேன். ஸோ அதனால் என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் சின்னதாக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்கேனிங் மாதிரியான ஒரு அனிமேஷன் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 செகண்ட் ஆட் பார்த்தே தான் ஆகணும். எஸ், ஸோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த 30 செகண்ட் ஆட் பார்த்தா மட்டுமே தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் நடக்கும். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் நீங்கள் இந்த 30 செகண்ட்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து இதில் பெறலாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இதுக்காகவே வந்து இதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு நான் ஒரு தடவை கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு அந்த 30 செகண்ட்ஸ் ஆடை பார்த்து முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஸ்லைடர் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட ஃபோட்டோட பிஃபோர் குவாலிட்டி எப்படி இருந்தது அண்ட் ஆஃப்டர் குவாலிட்டி எப்படி இருந்தது. என்னோடய ஃபேஸ் வந்து டெக்ஸ்டர்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும். அண்ட் எங்கெங்கெல்லாம் இமேஜ் நாய்ஸிங் இருந்திருக்கோ அதையும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு தந்திருக்கும். என்னோடய ஃபேஸும் என்னோடய டீத் எதை பார்த்தாலுமே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு தெரியுது. இந்த பிஃபோர் ஸ்லைடரில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட இமேஜ் எவ்வளோ மோசம் வந்து. பட் இப்போ ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் என்ஹான்சிங்க்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்ம இமேஜ் வந்து வேறு லெவலில் ரிஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய சூப்பரான ரிசல்ட் வந்து இந்த இமேஜ் வச்சு நம்மளால் பண்ண முடியும், இந்த இமேஜ் சாஃப்ட்வேர் வச்சுட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோன் அண்ட் ஒரு பிக்சர் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அண்ட் பை த வே இதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா அந்த ஒரு ஆட் பார்க்க முடியல அப்படின்றதுக்காக இந்த ஆப் மேலெலாம் நீங்கள் காசுலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் பை த வே நான் திருப்பி சொல்லிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் ரெமினி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஹவு டு ட்ரிக்ஸ் எபிசோட் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் அந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா இந்த ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் மீ அர்ணவ் சைனிங் ஆஃப் இந்த வீடியோ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.